ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆதார் கார்டு பிரிண்ட் எடுக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆதார் கார்டு பிரிண்ட் எடுக்கிறதுனா நார்மலாக நம்ம இந்த A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துருவோம். அதுக்கு மாறாக இந்த மாதிரியான ஷீட்டில் நம்ம ஃபோட்டோ ஷீட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எப்படி நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அதை பற்றி பார்க்க போகிறோம். ரெகுலராக இந்த ஆதார் கார்டு நம்ம ஓப்பன் போர்ட்டலில் தான் டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஷீட்ஸில் எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அது பார்க்க போகிறோம். இப்போ இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிப்போம். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதுதான் சாஃப்ட்வேர். இதில் பேசிக்கான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். இங்கே ஓப்பன்ன்ற இடத்துல ஓப்பனு, ஃப்ரண்ட்டு பிரிண்ட்டு, பேக் பிரிண்ட்டு, அதுக்கப்புறம் செட்டிங்ஸு. நீங்கள் எதுவுமே செட்டிங்ஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஓப்பன்ற கிளிக் கொடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆதார் கார்டுக்கு பாஸ்வேர்டு இருக்கும் இல்லைங்களா, அது பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுட்டு சப்மிட் கொடுத்தாலே போதுமானது. உங்களுக்கு ரெண்டு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு சைடும் அந்த சைடு இந்த சைடும் கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு அந்த சைடு ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க போகிறோம். இது பிரிண்ட் அவுட் எடுக்கிறது உங்களுடைய பிரிண்டரில் அந்த ஷீட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பிரிண்டர் செட்டிங்கில் தான் இங்கே கவனிக்க வேண்டியது. நார்மலாக A4 இருக்கும் இல்லைங்களா, அங்கே நம்ம செட் பண்ணிக்கணும். இங்கே கஸ்டமைஸாக நம்ம செட் பண்ணிக்கணும். நாங்கள் லாங் ஆதார்ன்ற மாதிரி கஸ்டமைஸாக பண்ணி வச்சுருக்கேன். 85x210க்கு பேப்பர் சைஸு. இங்கே மோர் ஆப்ஷன்லேயும் அதே மாதிரி தான் அந்த லாங் ஆதார்ன்ற கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு ப்ரிவியூன்னு இருக்கும். அது ஒரு கிளிக் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு பிரிண்ட் எப்படி வருது, அவுட்புட் எப்படி வருதுன்ட்டு பிஃபோராகவே காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது பாருங்கள், பிரிண்ட் அவுட்புட்டு இப்போ எல்லா டீட்டெயிலும் இங்கே கவர் ஆகிருக்கு. ஸோ நம்ம பிரிண்ட் ப்ரிவியூ பார்த்துட்டு கொடுக்கும்போது நமக்கு ஒரு சேஃபாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துருச்சு. இதை பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபஸ்ட்டு இமேஜ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பேக் இமேஜுக்கு அதே மாதிரி தான் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம இந்த பேஜ் செட்டப் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம பேக்குக்கு இப்போ பிரிண்ட் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி தான் பேக்குக்கு பிரிண்ட் கொடுக்கும்போது ப்ரிவ்யூ இந்த ப்ரிவ்யூ பார்த்துக்கணும். ஓகே, உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா கரெக்டாக இருந்தால் நீங்கள் பிரிண்ட் கொடுத்துடலாம். பிரிண்ட் கொடுத்து அவுட்புட்டு வந்துடும். நார்மலாக A4ல் பிரிண்ட் அவுட் எடுக்கிறத பதிலாக இந்த மாதிரி ஷீட்டில் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கும் பொழுது கஸ்டமர்ஸும் ஹாப்பியாக வாங்கும். நமக்கு அடுத்தடுத்த பிஸ்னஸும் வரும். நன்றி.